எழுத்து சமூகத்தின் கண்ணாடி, மனிதர்களின் உணர்வுகளை பிரதிபலிக்கும் தத்துவ களம். இதோ உங்கள் மனம் கவர, சிரிப்போடு சிந்தனையை தூண்ட எம் பள்ளி மாணாக்கள் வழங்கும் நாடகத்தை கண்டு மகிழ்வோம், மனம் நிறைவோம். தொழில்நுட்பத்தால் உயர்ந்தது வாழ்க்கை தரம், அனைவரும் பயனடையும் ஒரு வரம். என்றாலும் கவனம் தேவை, எதையும் அளவோடு பயன்படுத்த வேண்டும், அதுவே நன்மை என்கிற கருத்தை மையமாக கொண்ட சிறப்பான நகைச்சுவை தமிழ் நாடகம். இதோ நடிக்க வருகின்றனர் எம் பள்ளி மாணவர்கள். ஏவலன் உலகம் அஞ்சும் காவலன், முக்காலமும் அறிந்த செல்வன், பாசத்தினால் பாச கயிறை வீசியாலும் காவலன், காலத்தின் காலன் யமதர்மர் வருகிறார் வருகிறார் வருகிறார். யமதர்ம ராஜாவே வாழ்க வாழ்க, தர்ம பிரபுவே வாழ்க வாழ்க. பாவிகளை தண்டித்து புண்ணிய ஆன்மாக்களை ரட்சித்த நீதிமானே வாழ்க வாழ்க. தர்மந்தனை காக்க பிறந்தவன்டா, சகல பாவங்களை தீர்க்கும் ரட்சகன்டா, ஆதி முதல் அந்த வரை நடுநடுங்கும் பயங்கரன்டா, துஷ்ட நிகிரக சுத்த பரிபாலக நிர்மூலன்டா, யமன்டா யமன்டா லகலகலகா சித்திரகுப்தா. வந்தேன் பிரபு வந்தேன். அட கொஞ்சம் தள்ளி தான் இல்லையா, சொல்லுங்கள் பிரபு. சித்திரகுப்தா, இன்று நாம் சபையில் என்ன நிகழ்ச்சி? நிகழ்ச்சியா? பாட்டுக்கு பாட்டு, இல்லனா மானாட மயிலாட போடலாமா? சித்திரகுப்தா, என் பொறுமையை சோதிக்காதே. வேற என்ன பிரபு, தினமும் நம் சபையில் பாவ புண்ணிய கணக்குகளை தவிர வேற என்ன நடக்க போகிறது? சித்திரகுப்தா, நீ ஒன்றை கவனித்தாயா? நான் வரும்போது மானிட பிறவிகள் என்னை கவனிக்காமல் கையில் ஏதோ ஒன்றை வைத்து பார்த்து கொண்டிருந்தார்களே, ஓ, அது என்ன? அதுவா? அதுதான் கைபேசி. என்ன கைபேசியா? வாய் தானே பேசும், கை எப்படி பேசும் சித்திரகுப்தரே? உன் நக்கல் நையாண்டி இருக்கட்டும், விசித்திரகுப்தனிடம் அவர்களின் உயிரை மட்டும் தானே எடுத்து வர சொன்னேன். ஆம் பிரபு, அவர்களின் உயிரே இந்த கைபேசியில் தான் உள்ளது. ஆம் யமதர்மரே, சித்திரகுப்தர் சொல்வதும் சரிதான். இந்த மொபைல் போனில் தான் வாட்ஸ்அப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக், கூகுள் மற்றும் ட்விட்டர் ஆகிய ஐந்தும் பூலோகத்தை ஆட்சி செய்யும் தகவல் தொழில்நுட்பம் என்பதை நானும் அறிவேன் பிரபு. என்ன உளறுகிறாய்? சரி சரி, அவர்களை வரச் சொல். யார் அங்கே? முதலில் வாட்ஸ்அப்பை அழைத்து வா. வந்துட்டாயா வந்துட்டாயா. வணங்குகிறேன் யமதர்மரே. உன் வணக்கம் இருக்கட்டும், இங்க நீ வந்ததற்கான காரணத்தை முதலில் சொல். பூலோகத்தில் மனிதர்களின் இம்சை தாங்க முடியாமல் இங்கு வந்து விட்டேன். இங்கு வந்து பார்த்தால் சித்திரகுப்தர் உட்பட அனைவரும் என்னை இம்சை செய்கின்றனர். என்ன செய்கிறார்கள்? அதை ஏன் கேட்கிறீர்கள்? ஸ்டேட்டஸ் வைப்பது, வீடியோ கால் பேசுவது, தகவல்களை பரிமாறிக்கொள்வது என இப்படி பல வழிகளில் என்னை இம்சை செய்கின்றன. ஐயோ, எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலே வேணும். இப்ப யமதர்மர் மூஞ்சில நான் எப்படி முழிப்பேன்? இதை எப்படியாவது நிறுத்தியாகணுமே. நாரதரின் கழகம் நன்மையில் முடியும், ஆனால் இந்த வாட்ஸ்அப்பின் கழகம் என் வாழ்க்கையே முடிந்துவிடும் போல் இருக்கிறதே. வணக்கம் பிரபு, தங்களை காண இன்னும் 4 பேர் காத்து கொண்டிருக்கிறார். யார் அவர்கள்? கூகுள், இன்ஸ்டா, ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர். என்னது, கோகுலா? ஐயோ, அது கோகுல் இல்லை பிரபு, கூகுள். கோகுலோ கோகுலோ, அவனை வரச் சொல். கூகுள் கூகுள் பண்ணி பார்த்தேன், உலகத்தில் இவன் போல ஊருக்கு இருக்கணும் பிறந்ததில்ல. ஓ, நீதான் அந்த கூகுளா? ஓ, நீதான் அந்த
யமதர்மரோ? இதுல என்ன சந்தேகம் பொடியனே? யமலோகம் மட்டுமே ஆட்சி செய்யும் உனக்கு கூகுளை பற்றி எப்படி தெரியும்? அது சரி, இங்க நீ எதற்காக வந்திருக்கிறாய்? யமதர்மரே, யமலோகம் மட்டுமல்ல, ஈரேழு உலகங்களையும் நான் தான் ஆளப் போகிறேன். வேண்டுமென்றால் நம் இருவரின் திறமையை சோதித்து பார்ப்போமா? என்ன ஆணவம் உனக்கு? என்னிடத்திற்கே வந்து என்ன சோதிக்கிறாயா? இவன் எவனுக்கே டஃப் கொடுப்பான் போல இருக்கே. சபாஸ், சரியான போட்டி ஆரம்பமாகட்டும். இந்த போட்டியில் ஜெயிக்க போவது நீயா இல்லை நானா? ஆப்புக்கு நான், அப்புக்கு நான், ரீல்ஸுக்கு நான், ரியலுக்கு நான், மேப்புக்கு நான், ரோப்புக்கு நான், ஆர்டருக்கு நான், அட்டி படைப்பவன் நான், பூலோகத்திற்கு நான், சர்வலோகத்திற்கும் நான், வழிகாட்டியாக இருப்பவன் நான். மனிதர்கள் கேட்டால் மட்டுமே வழிகாட்டுபவனி, கேட்காமலே உயிரை எடுப்பவன் நான். நீ வேண்டுமென்றால் என்னை இங்கு வர வைத்திருக்கலாம், ஆனால் உன் வரலாற்றை பற்றி என்னிடமிருந்து தான் தெரிந்து கொள்கிறார்கள். பொடியனே, என் கோபத்திற்கு ஆளாகாதே, இங்கிருந்து சென்று விடு. சித்திரகுப்தா, சாந்தம் கொள்ளுங்கள் பிரபு, சாந்தம் கொள்ளுங்கள். உங்களை சந்தோஷப்படுத்த அடுத்து இன்ஸ்டாவை அழைக்கிறேன். இன்ஸ்டாலா? யமன்டா. என்ன இன்ஸ்டாவா? இங்கிதம் இல்லாதவனே, இங்கு வந்ததற்கான காரணம் என்ன? பூலோகத்தில் மனிதர்களை எல்லாம் குஜால்படுத்தி விட்டோம். இப்பொழுது உங்களையும் குஜால்படுத்த வந்துள்ளோம். என்ன மச மச நின்னுகிட்டே இருக்கீங்க? கீழே உங்கள் பாட்டையை. என்ன மதர்மரே, ஆட்டத்தில் மயங்கி விட்டீர்கள் போல. ஆம் சித்திரகுப்தா, நீ சொல்லும் சரிதான். இப்போது நான் மயக்கத்தில் இருந்து தெளிந்து விட்டேன். இந்த இன்ஸ்டா இமைப்பொழுதில் யமனயமாக்கி விட்டதே. ஆமாம் ஆமாம், இன்ஸ்டா மட்டுமில்லாமல் ட்விட்டர் என்று இன்னொன்றும் உள்ளது. என்னது, ஸ்வெட்டரா? ஐயோ, அது ஸ்வெட்டர் இல்லை பிரபு, ட்விட்டர். ட்விட்டரோ ஸ்வெட்டரோ, அவனை வர சொல், பார்த்து விடுவோம். யார் அங்கே? ட்விட்டரை அழைத்து வா. நானே வந்து விட்டேன் யமதர்மரே. நான் எக்ஸ் என்று அழைக்கப்படும் ஒரு வலைப்பின்னல். என்னது, சடை பின்னலா? ஐயோ, இந்த யமதர்மரோடு பெரும் போராட்டமாகவே உள்ளது. அது சடை பின்னல் இல்லை பிரபு, வலை பின்னல். நான் உலக செய்திகளை உடனுக்கு உடன் சுட சுட தருவேன். எதையோ சுட்டுக்கடி, பெண்ணை விட்டு விடு. சித்திரகுப்தா, யார் அவன்? பார்ப்பதற்கு பாவமாக வந்திருக்கிறான். பாவமில்லை பிரபு, ஏனென்றால் இவன் தானே அவர்களுக்கெல்லாம் முன்னோடி. முன்னாடியா? அவன் பின்னோக்கி அல்லவா நிற்கிறான். யார் அங்கே? ஃபேஸ்புக்கை அழைத்து வா. தென்பாண்டி ஜீமையிலே தேரோடும் வீதியிலே மான் போல வந்தவனே யாரடிச்சாரோ யாரடிச்சாரோ யாரடிச்சாரோ. பாவம், யாரு பெற்ற பிள்ளையோ அப்படி தனியா புலம்பிட்டு இருக்கான். கவலைப்படாதே ஃபேஸ்புக், யமதர்மர் இருக்கிறார். வணக்கம் பிரபு, நான் தான்
ஃபேஸ்புக். நான் பூலோகத்தில் முகம் தெரியாத நபர்களை எல்லாம் அறிமுகப்படுத்தி வைத்தேன். அப்போது எல்லோரும் என்னை கொண்டாடினார்கள். ஆனால் இப்போது நிலைமை மிகவும் மோசமாகிவிட்டது. இந்த கூகுள், இன்ஸ்டா, வாட்ஸ்அப் மற்றும் ட்விட்டர் வந்த பிறகு அனைவரும் என்னை மறந்துவிட்டனர். இப்போது ஏஐ வந்துவிட்டது. இனி என் நிலைமைதான் இவர்களுக்கும். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. பூ உலகில் உன்னையும் தான் கொண்டாடுகிறார்கள். என்ன, என்னை கொண்டாடுகிறார்களா? ஆம், நன்றாக உற்றுப்பார். சில பள்ளிகளில் பழைய மாணவர்கள் மீண்டும் இணைகிறார்கள். அது உன்னால் தானே? ஆமாம் ஆமாம், நீ சொல்வதும் சரிதான். சித்திரகுப்தா, அவன் ஏதோ ஏஐ என்று சொன்னானே, அவனை பார்த்து விடுவோமா? ஆம் பிரபு, அந்த ஏயையும் பார்த்து விடுவோம். யார் அங்கே? ஏஐ அழைத்து வா. வாயில் காவலர்களே, என்னை உள்ளே அனுமதிங்கள். நான் யமதர்மரை காண வேண்டும். சற்று பொறுங்கள், யமதர்மரிடம் இருந்து அனுமதி பெற்று வருகிறேன். வணக்கம் பிரபு, தங்களை காண ஒருவன் வந்திருக்கிறான். பார்ப்பதற்கு மிகவும் வித்தியாசமாக இருக்கிறான். நாங்கள் என்னதான் தடுத்தாலும் எங்களை மீறி வந்து கொண்டே இருக்கிறான். இதோ வந்து விட்டான். யமதர்மா, நான் தான் ஏய். ஓ, நீதான் அந்த ஏஐயா? இன்னும் இந்த யமலோகத்தில் என்ன புதுசா நடக்க போகிறதோ? அப்படி என்ன புதுமை செய்ய போகிற இந்த ஏஐ? புதுமையா? ஒன்றல்ல, இரண்டல்ல, இனி 1000 புதுமைகள் நாங்கள் மட்டுமே செய்ய போகிறோம். எங்கே உன் புதுமையை காட்டு, நானும் கண்டுகளிக்கிறேன். உங்களிடம் ஒன்று கேட்கட்டுமா? ஒரு குழந்தை பிறந்து வளர்ந்து குமரியாக எத்தனை ஆண்டுகள் ஆகும்? என்ன, ஒரு 20 ஆண்டு காலமாகும்? அதை நான் ஒரு நொடி பொழுதில் மாற்றி காட்டுவேன். இதோ. என்ன யமதர்மரே, ஆச்சரியத்தில் உறைந்து விட்டீர்களோ? பிரபு, இந்த நிலை இப்படியே நீடித்தால் இனி வரும் காலங்களில் நமக்கு வேலையே இல்லாமல் போய்விடும். அதனால் பிரம்மலோகம் சென்று பிரம்மனிடம் முறையிடுவோம். ஆம் சித்திரகுப்தா, நீ சொல்வதும் சரிதான். நாம் அப்படியே செய்வோம். பிரம்மதேவனே, நான்முகனே, அரவிந்தனே, அம்புஜனே, வணங்குகிறேன். பிரம்மதேவா, பிரம்மதேவா, இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொடுங்கள். சற்று பொறும் யமதர்மரே, உங்கள் கோபத்திற்கான காரணம் என்னவோ? யமலோகத்தில் தவறு ஏதாவது நேர்ந்து விட்டதா? யமதர்மா, why are you so angry? கலைவாணியே, கலைகளின் நாயகியே, கற்றோர் போற்றும் கலாதேவியே, வீணை கொண்டு வீற்றிருக்கும் எம் தாயே, உம்மை வணங்குகிறேன். தாயே, தாங்கள் எப்பொழுதும் கையில் வீணையோடல்லவா வீற்றிருப்பீர்கள். ஆனால் இப்பொழுது வீணைக்கு பதிலாக It was Veena Deena earlier. Those days are over. Now it's VP and Chitragupta. தேவி, தங்களுக்கு என்னவாயிற்று? புரியாத பாஷையில் ஏதேதோ பேசுகிறீர். It's the international language, Brahma. Yamadharma, there's a solution for every problem. You have come here to Brahma's world to meet Brahma. Don't be anxious. Just tell me clearly, what's your problem? தாயே, தாங்கள் இவ்வளவு நேரம் என்ன பேசிக் கொண்டிருந்தீர்கள்? எனக்கு ஒன்றும் விளங்கவில்லை. Google,
Translate my words. பிரம்மதேவரே, இதுதான் சர்வதேச மொழி. யமதர்மரே, எந்த பிரச்சனைக்கும் தீர்வு உண்டு. பதட்டம் வேண்டாம். நீங்கள் பிரம்மதேவனை நாடி பிரம்மலோகத்திற்கு வந்துள்ளீர்கள். உங்கள் பிரச்சனை என்னவென்று தெளிவாக கூறுங்கள். தாயே, அதை ஏன் கேட்கிறீர்கள்? தேவலோகத்திற்கு வந்த சோதனை. சித்திரகுப்தா, யமலோகத்தில் நடந்த அனைத்தையும் நான் அறிவேன். பிரம்மதேவா, நாங்கள் எந்த தவறும் இழைக்கவில்லை. உங்களால் படைக்கப்பட்ட மனிதர்கள் உருவாக்கிய தொழில்நுட்பங்கள் நாங்கள். இனி வரும் காலங்களில் உங்களுடைய வேலைகளையும் நாங்களே செய்துவிடுவோம். பிரம்மதேவா, உயிரை கொடுப்பவன் நீங்கள், உயிரை எடுப்பவன் நான். நாம் இருவரின் வேலைகளும் இவர்களே செய்து விடுவார்கள் போலிருக்கிறதே. சற்று பொறும் யமதர்மரே, நான் ஒன்றும் தகவல் தொழில்நுட்பத்திற்கு எதிரி அல்ல. மனிதர்களை உருவாக்கியவன் நான், மனிதர்களால் உருவாக்கப்பட்டவர்கள் இவர்கள். எனவே தேவர்கள் இல்லாமல் இந்த உலகத்தில் ஒரு அணுவும் அசையாது என்பதை மனிதர்கள் மனதில் கொண்டு இது போன்ற தொழில்நுட்பங்களை ஆக்கப்பூர்வமான வேலைகளுக்கு மட்டும் பயன்படுத்தினால் அழிவை தடுக்க முடியும். இல்லை என்றால் மூளை மங்கி அறிவை இழந்து வாழ்க்கை சீரழிந்து விடும். Chitragupta, I think now you got solutions for all your problems. Are you happy now? தாயே, ஒன்னும் புரியவில்லை. கூகுள். என்ன சித்திரகுப்தா, எல்லாவற்றிற்கும் தீர்வு கிடைத்து விட்டதா? இப்போது மகிழ்ச்சி தானே? ஆம் தாயே, எங்களுக்கு மட்டுமல்ல, இங்கு அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் மகிழ்ச்சி தானே? மகிழ்ச்சி. உயிர் காக்கும் அமிர்தமாக இருந்தாலும் அளவுக்கு மீறினால் அதுவே விஷமாக மாறிவிடும். அறிவியல் கண்டுபிடிப்பு கருவிகளை தேவைக்கு மட்டுமே பயன்படுத்தி அறிவை வளர்ப்போம், அறிவியலால் வளர்வோம், உலகை ஆள்வோம்.